வணக்கம். நாங்கள் வந்து நெய்வேலியிலேருந்து வரோம். திடீர்னு ஒரு நாள் 17th காலையில் திருச்சியிலேருந்து வந்துட்டு இருக்கக்குள்ள ஏதோ ஒரு சட்டுன்னு என்னாச்சுன்னு தெரில. வண்டி வந்து கார் வந்து 4 வீலர் மரத்தில் மோதிடுச்சு. எங்களுக்கு ஃபோன் வரவும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் அங்கேருந்து திட்டக்குடியிலேருந்து அவங்கள வந்து கடலூர் ஜிஹெச்க்கு அனுப்புனாங்க. ஜிஹெச்க்கு வந்து பார்த்தா அங்கே ஒன்றும் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்க. ஒன்றும் தப்புலாம் சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருந்ததுனால திடீர்னு எங்கள் சாருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் டெய்லி அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் சொன்னார், இந்த மாதிரி எங்கள் பையனா மச்சான் வந்து இது மாதிரி கால் ஆக்சிடென்ட் ஆச்சு. அவங்க வந்து தீபம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா ஆயிடுச்சு, இப்போ நல்லா நடந்துட்டுருக்காரு, நீங்கள் வந்து எதையும் யோசிக்காமல் கிளம்புங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு எங்களுக்கு வந்து என்னன்னா, தம்பி வந்து கார்பெண்டர் வேலை தான் செய்கிறாரு. நாங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதை விட கொஞ்சம் கீழே தான். இருந்தாலும் எனக்கு வந்து என் தம்பி ரொம்ப முக்கியம். அதனால நான் பணத்தையும் யோசிக்கல. சரி, உடனே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அங்கே டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு இங்கே வந்தோம். வந்ததுமே எனக்கு வாசல் இருக்க பிள்ளையார பார்த்ததுமே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் சாரு உள்ள கேஷுவாலிட்டியில் கூட்டிகிட்டு போய் சொன்னார், ரொம்ப அடிதாமா பட்டிருக்கு, ஆனால் உயிருக்கு ஒரு ஆபத்து இல்லைன்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா சாரும் வந்து பார்த்துட்டு லங்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, கொஞ்சம் பிளட்லாம் கிளாட் ஆகிட்டு இருக்கு, 2 போன் போயிருக்கு, கையில் இங்கே ஒரு போன் உடஞ்சிருச்சு, அதேமாரி இந்த இடுப்பில் ஒரு போனு, முட்டி இதாகிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல சார், எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாற்றுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட. பார்த்துக்கலாமா, ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ டாக்டர்ஸ்லேருந்து, சிஸ்டர்ஸ்லேருந்து, பிஆர்ஓலேருந்து, அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து பயப்படாதீங்க, அழாதீங்க அப்படின்னு. என் தம்பி ஒய்ஃப் அப்படி அழுதுட்டு இருந்தான். அவளுக்கும் நம்பிக்கை கொடுத்து அப்புறம் டாக்டர் அடுத்த 2வது நாளே அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அவனை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, சீக்கிரமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 5 days கழிச்சு திரும்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் லங்ஸுக்கு என்ன பண்ணாங்க, டாக்டர் பிசியோ டேப்லெட்டு, அவங்க டாக்டருடைய ஸ்பீச்சு, அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப நிறைவாக இருந்தது. சொல்லக்கூடிய நாங்கள் இன்னும் அடுத்த இந்த மாதிரி நிகழ்ச்சி யாருக்கும் நடக்கவே கூடாது வாழ்க்கையில். நான் இன்னொரு நிகழ்ச்சி இதுமாதிரி சந்திக்கவே கூடாது. ஆனாலும் மேபி அப்படியே ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு வந்து சொல்லுவேன், அங்கே போங்க, நீங்கள் குணமாய் வருவீங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்புவேன். தீபம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கணும், நீங்கள் பயப்படாதீங்கன்னாங்க. எனக்கு அதே ஒரு நம்பிக்கையாக இருந்தது. கடைசியில் என் பிள்ளைய நல்லபடியாக கிளியர் பண்ணி இன்னைக்கு அவன் நடக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அப்புறம் நல்லா இருக்கு. இன்னும் இன்னும் 1 monthல அவன் ரெக்கவர் ஆயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அவனுக்கும் அவனுடைய இன்னொன்று சொல்ல போனால் அவனுடைய அந்த தைரியம் வந்து சார் கொடுத்த தைரியமா இருக்குப்பா, பயப்படாதுங்க, உங்க தைரியம் தான் உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னாரு. இப்பயும் அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு கொடுத்து, கவலைப்படாது, அவனால எல்லாம் முடியும்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில இது மறக்க முடியாத ஒரு ஹாஸ்பிட்டலு. நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், சாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப அட்டாக் வரதுலாம் போயிருக்கேன். ஆனால் அங்கே வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த நேரத்தில் தான் என்கிட்ட வந்து என்ன பேசுவாங்க, எப்படி இருக்காரு என்ன எதுன்னு பேசுவாங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு இதுவும் என்ன பண்ணிட்டோன்ட்டு வந்து எங்களுக்கு நாங்கள் வெளியே இருந்து தவிச்சுட்டே இருப்போம், என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லணும். ஆனால் உடனே அவர் கூப்பிட்டு எங்கள்கிட்ட இது இருக்கு, இப்படி இருக்காங்க, அவரு நல்லா இருக்காருமா, பயப்படாதீங்க, நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஓகே, அதனால நீங்களும் எனக்கு நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு ஆஸ்பத்திரி, பார்த்துக்கிறது, ஃபுட்டு, அப்புறம் அந்த அந்த டியூட்டி நர்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிறது, எல்லாம் பிசிஓ எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா, அவனுக்கு குறைட்டோன்னு சொல்லணும்னா, நைட்டு நேரத்தில் அவன் அப்படியே தூங்க போகிறான், அப்போ தான் வந்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் அவனுக்கு இழுக்கும், அப்போ தான் வந்து 10:30க்கு மேலே வந்து பண்ணுவாங்க. ஐயோ, அப்படியே அப்புறம் தூக்கமே போயிடும் அவனுக்கு. அந்த ஆப்ரேஷன் பண்ண நேரத்தில் சொல்கிறேன்,
அது மட்டும்தான் குறைன்னு ஒன்று சொல்லணுமா, மீதி எல்லாம் ஒன்றுமே குறையே கிடையாது, நிறைய தான். தேங்க்யூ. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு. தேங்க்யூ.